சூஃபியாக்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிற முஹைதீன் அப்துல் காதர் ஜெயலானி ரலியல்லாஹு தஆலா அவங்க தான். அவங்க வாழ்ந்த அந்த வழிமுறைகள, வாழ்க்கை நெறிமுறைகள பத்தி தான் டீப்பா அந்த வீடியோல பார்க்க போறோம். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயலானி அவங்க 1977ல ஹிஜ்ரி 470ல ஜிலானின்னு சொல்லிட்டு இன்றைய ஈரான் அங்க தான் அவங்க பிறந்தாங்க. அப்துல் காதர் ஜெயலானி அவங்க பொறந்த சில ஆண்டுகள்லயே அவங்களுடைய தந்தை இறந்துடுறாங்க. அத தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட தாயோட அரவணைப்பில தான் வளர்றாங்கன்னு தான் சொல்லணும். 18 வயசுல அவங்க உயர்கல்வி கத்துக்கிறதுக்காக பாக்தாதுக்கு வராங்க. அங்க 7 ஆண்டுகள் பாக்தாதுல தங்கி அவங்க உயர்கல்வி கத்துக்கிறாங்க. அப்துல் காதர் ஜெயலானி அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 குருமார்கள் இருந்திருக்காங்க. அபுல் காசிம், அபு சயீத், அஹ்மத் அல் தப்ரீஸ். அபுல் காசிம் அப்படிங்கிற குரு அவங்களுக்கு நேரடியான குரு கிடையாது. அவங்களுக்கு நேரடியான தொடர்பு இல்ல. அவங்களோட சிந்தனை ஓட்டத்த மாத்துன ஒரு மானசீகமான குருன்னு சொல்லலாம். 2வதா இருக்க அபு சயீத் அவங்க தான் இவங்களுடைய முதன்மையான ஆன்மீக குருன்னு சொல்லலாம். 3வது குருவான அந்த அஹ்மத் அவங்க மூலியமா தான் கடுமையான ஆன்மீக பயிற்சிகள், அத தாண்டி சூஃபித்துவத்தோட உள்ளார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க மூலியமா தான் அப்துல் காதர் ஜெயலானி அவங்க கத்துக்கிறாங்க. 4வது குருவான அல் தப்ரீஸ் மூலியமா ஆன்மீகத்தோட நெறிமுறைகள், ஒழுக்கங்கள் எல்லாத்தையுமே அங்கருந்து தான் அவங்க கத்துக்கிறாங்கன்னு சொல்லணும்.